நம்ம பார்க்க போற புக்கோட பேரு படியுங்கள் சுவைங்கள். அதாவது இதுல தம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் ஒரு 75 அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்ததை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா அப்துர் ரஹிமாம் அப்படிங்கிறவர் தான் இந்த புக்கோட ஆத்தரா இருக்காரு. நம்ம இதுல பார்க்கும் பொழுது இதுல எக்கச்சக்கமான அதாவது சிறுகதை மாதிரி உள்ளுக்குள்ள சிறு சிறு பகுதிகள் இருக்கு. இந்த பகுதிகள்ல இருந்து நம்மளுக்கோசரம் ஒரு 5 பகுதியை நம்ம பார்ப்போம். அதாவது அறிஞரும் பரிசு பெற்ற, அதாவது நம்முடைய நோபல் பரிசு பெற்ற அறிஞர் தான். ஹலோ, நோபல் பரிசு பெற்ற அறிவியல் அறிஞரான சர் சி வி ராமன் ஒரு நாள் தம்முடைய மாணவர்களை போய் சந்திக்கிறாரு. மாணவர்கள் சந்திச்ச உடனே அவர் என்ன பாக்குறாங்கன்னா, மாணவர்கள்லாம் அவரை ஒரு வியப்போட்ட பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு இழுத்துக்கிட்டே அவங்க சொல்றானே இவருக்கு என்னன்னு புரியல. இவர் உடனே வேக வேகமா ஓடி தன்னுடைய ஆய்வகத்துல இருக்கக்கூடிய முகம் துடைக்கும் கண்ணாடியை பாக்குறாரு. அப்பதான் அவருக்கே தோணுது, அவர் அன்னைக்கு காலையில ஷேவ் பண்றதுக்கோசரம் போனப்ப அரைகுறையா, அதாவது ஒரு பக்கம் ஷேவ் பண்ணிட்டு ஒரு பக்கம் அப்படியே பாதி சோப்பு போட்ட நுரையோடவே அவர் வகுப்புக்கு ஆரம்பிச்சுட்டார். அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவருடைய கவனக்குறைவினால் அந்த மாணவர் அவருடைய கவனக்குறைவு தான் அவருடைய அவமானத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய கவனக்குறைவே நமக்கு அவமானத்திற்கான முதல் படியாக இருக்கின்றது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, காலிபுமும் கழுதையும் அப்படிங்கிற புக்ல இருந்து நம்ம இதை பார்க்க போறோம். அதாவது மிஸ்ரா காலிப் அப்பொழுதுதான் இலக்கிய துறையில் ஈடுபட்டு இருந்தார். அப்ப அதாவது அவருடைய இரக்கமற்ற துறையற்ற அவருடைய செயல்களை கண்டு காலிப் ரொம்ப எழுதியதுதான் முதல் நூல் வெளியிட்டதுதான். அந்த வெளிவிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரால் அதற்கு ஒரே எதிர்ப்பு அறிவாளிகள்லாம் அந்த புத்தகத்தை படிக்க முடியாது, நீ முட்டாளருக்காக எழுதியிருக்கிறாய் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிரச்சனையெல்லாம் வந்ததுனால அவருக்கு ஒரே ஒரு மறுதளிப்பு பட்டு விட்டார். அதாவது அவனால ரொம்ப முடியல, என்னடா நம்மளே இப்பதான் கஷ்டப்பட்டு புக்கு எழுதினோம், அதையே இந்த சமூகத்துல நம்மளால வெளியிட முடியலையே அப்படின்னு பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே உங்களுக்கு கழுதை உடைத்தால் உங்களுக்கு நீங்கும் உதையை கழுதிருப்பீர்கள். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கழுதை உங்களை உதைச்சிருச்சுன்னா நீங்க திரும்ப அந்த கழுதையை உதைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தையே திரும்ப நம்ம செய்யணும். அதாவது ஒருத்தர் நமக்கு நம்ம போகும்போது பின்னாடி வண்டியில இருந்து தள்ளி விட்டாங்க வேணும்னா திரும்பவும் நம்ம போயும் அவங்களை வண்டியில இருந்து தள்ளி கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த விஷயத்துல இருந்து அவர் நம்மளுக்கு சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது குதிரை பந்தயம் அப்படிங்கிறதுல பார்க்க போற பாரசீக மன்னரான ரக்ஷா பஸ்வி அப்படிங்கிறவரு ஒரு முறை பாரிஸுக்கு போனார். அப்ப போகும்போது அவர் அந்த பாரிஸ்ல மும்மரமா நடந்து கொண்டிருக்கிற குதிரை பந்தயத்தை பார்க்கறதுக்கோசரம் வாருங்கள்னு இந்த ஷாவை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அவர் ஷா உடனே சிரிச்சு கொண்டே, ஒரு குதிரை இன்னொரு குதிரையை விட வேகமாக வென்பதும் உங்களுக்கு தெரியும் தானே, அவற்றில் எந்த குதிரை வேகமாக ஓட வேண்டும் என்று ஏன் கவலைப்பட வேண்டும். அதாவது ஒரு செயலை நம்ம இப்படிதான் செய்ய போறோங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த வேலைய இந்த கனப்பொழுதுக்குள்ள நம்ம செஞ்சிருவோம்னு நமக்கே தெரியும். அதாவது வீட்டுல லேடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நேரத்துல காய் அரிஞ்சு இந்த நேரத்துக்குள்ள 7 மணிக்குள்ள அவங்களுக்கு சமையல் பண்ணி பசங்களை கலப்பணும்னா, அது என்னவாக இருந்தாலும் சரி, பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலும் அந்த 7 மணிக்கு அவங்களுக்கு ரொட்டீனா அந்த வேலையை செய்வாங்க. அப்படிப்பட்ட இடத்திலேயே நீங்க 2 பேரை வச்சீங்கனாலும் 2 பேரும் சராசரியா இருப்பாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடுபாடு இல்லாம இவங்க 10 நிமிஷம் லேட்டாகவும் இவங்க 10 நிமிஷம் சீக்கிரமாகவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் இன்னொரு கருத்து. இப்ப இன்னொரு கருத்து பார்க்க போறது மன்னரின் அச்சம். 6ஆம் ஜார்ஜ் மன்னரும் பிரதம மந்திரி அட்லியும் ஒரு நாள் பகிரங்கமாக அரண்மனையில் அரசியல் விஷயங்கள் பற்றி உரையாடி கொண்டிருந்தார். அதாவது இவங்க 2 பேரும் அரசியலை பத்தி நல்லா தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது பேசிட்டு இருக்கும் போது தளபதி மண்டகோமாரி அப்படிங்கிறவர் பேசுறாரு. பேசினோடனே அவர் சிறந்த வீரர். அவர் பேசினோடனே என்ன சொன்னாருன்னா, நீ என்ன என்கிட்டயே பேசுற, அப்படியா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல வேலை என் பதவி இல்லா குறையை வைத்து கொண்டிருந்ததால் என்னை அஞ்சி கொண்டிருந்தேன் என்றார் மன்னர். அதாவது நீ
ஒரு சேனாதிபதியா இருக்க, நீ போய் என்ன சொல்றியா அப்படிங்கிறவுக்கு அவர் பேசினதுனால அவரால் அதை தாங்கிக்க முடியல. மன்னர் பதவியில் இருந்தால்தான் அந்தந்த பதவியோடைய கஷ்டம் தெரியும். அதாவது ஒரு சொல்வாங்க, இவன் நீ உனக்கு என்னப்பா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, நீ இதுவானாலும் எதுவா இருந்தாலும் சம்பாதிச்சலாம், ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வர அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன, அந்த ஏசி ரூம்ல உட்காரனாலும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதோட கருத்து. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போறது அப்படி என்னன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார். இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற நீதிபதிகளில் ஒருவராயிருந்த முகமது புக் அப்படிங்கிறவருக்கு அப்பொழுது 10 வயது. அப்ப அந்த 10 வயது இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, கடவுள் எங்கே இருக்கிறார். அதாவது இத நமக்கு முன்னோடியா எந்த படம் சொல்லித்தனா, திருவிளையாடல்னு சிவாஜியோட படம் வந்தது. அந்த படத்தில் விளக்கு எரியும் திசையில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னா எந்த திசையில் விளக்கு எரிகின்றது, திருவருள் செல்வர், சாரி திருவிளையாடல் கிடையாது, திருவருள் செல்வர். அந்த படத்துல விளக்கு எங்கே எரியும் அப்படின்னு காமிக்கும் பொழுது எல்லா திசையிலும் இறைவன் இருக்கின்றான். பாலில் தயிர் உள்ளதா, பால்களில் என்னென்ன உள்ளது அப்படிங்கும் போது இதை பிரித்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை பிரித்து காட்ட இயலாது, எல்லாம் கலந்ததுதான் இந்த பால் அப்படிங்கும் பொழுது எல்லா இடத்திலும் கலந்தவனே இறைவன். அதாவது சொல்லிட்டாரு. சொல்லின உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய தந்தையிடம் போய் கேட்கிறாரு, என்னதுன்னா வெளியே விட்டு சென்று வா. அதாவது அப்பா நான் கத்திக்கொண்டே வெளியே ஓடினேன் அப்பா. அப்பா கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு விட்டதை தந்தை முகத்தில் எரிபார்த்து பார்த்தார். எங்கிருந்தாலும் யாரை கண்டு கொள்ள முடியாதோ அங்கு இருக்கின்றான் கடவுள். அதாவது அவர் எங்க வேணாலும் இருப்பார், அவர் அங்கதான் இருக்காருன்னு உன்னால சொல்ல முடியாது. அதனாலதான் புராணங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்தர்பகிச்ச நாராயணஹா, அந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களிலும் நாராயணன் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான், நாராயணன் ஆகிய கடவுள் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் கருத்து. இதனோட என்னோட இந்த புக்குக்கானது முடிஞ்சுக்குது. அனைவருக்கும் நன்றி. இந்த தரம் கால சூழ்நிலையின் காரணமாக, என்னுடைய படிப்பின் காரணமாக இந்த தளமானது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்த தரம் கண்டிப்பா இன்னும் நல்லாவே பேச உங்களோட முயற்சி பண்றேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூப்பா, வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். கொஞ்சமா சொன்னாலும் நல்லா சொன்னீங்க. இல்ல கிளாப் பண்ணுங்க. யாருக்காவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். நித்யா மேம் சொல்லுங்க மேம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அருமையா இருந்தது. எப்பயும் போலயே சிறப்பா பேசுனீங்க. குறைச்சு பேசினா என்ன, கடுகு சிரித்தாலும் காலம் குறையாது. சிறுதுளிதான் பெருவெள்ளம். இப்ப என்ன நேரம் கம்மியா பேசுனதுக்காகலாம் யோசிக்க தேவையில்லை. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நல்லபடியா உங்க தேர்வியை நல்லபடியா எதிர்கொள்ளுங்க. ரொம்ப அழகான புத்தகம், அழகான தரவுகள். இத்தனை நபர்களுக்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இந்த புத்தகம் நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ நித்யா மேம். உங்க எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி அம்மா. வீரசேகரன் சார், நீங்க பேசுறீங்களா சார்? அனைவருக்கும் நன்றி. தம்பி எப்பவுமே நல்லா பேசுவாரு. இன்னைக்கு நேரத்தை கருதி சுருக்கமா சொன்னாரோ, எல்லாம் அக்கா சொன்ன மாதிரி மிக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எல்லா இதுன்னு இறைவனை எங்க காணலாங்கிறதுக்கு நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு. பெரிய தூண்லையும் இருப்பாரு, சின்ன துரும்புலையும். நம்ம மனது தான் அவரை அடைகின்ற வழிகள்னு ரொம்ப நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். வணக்கம் வணக்கம், நன்றிகள். தேங்க்யூ சார். வேற யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க.
நன்றி மேம். தேங்க்யூ அரவிந்த் ஸ்ரீவத்சன். ரொம்ப அருமையா இருந்துச்சு நிகழ்வு. உங்க எக்ஸாமோட இதை நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு பண்ண வந்ததே பெரிய விஷயம். அதுக்கே நாங்க முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேர்வு நல்லா எழுத இறையருள் நிறையட்டும். நம்ம எல்லோரோட அன்பான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. ஆல் தி பெஸ்ட். நல்ல தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். பல்லடம் சாமிநாதன் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். அனைவரும் பேசுறது ஏன்னா ரொம்ப சவுண்டு சத்தம் கம்மியா கேட்கிறது. என் செல்லு மட்டும்தான் என்னன்னு தெரியலைங்க. அனைவரும் பேசுறது சவுண்டு கம்மியா கேட்குது. அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் சார் கேட்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ அரவிந்த் ஸ்ரீவத்சன். நாளைக்கு வந்து லதா மகேஸ்வரி மேம் பேசுறாங்க. எல்லாரும் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க.